ஈவினிங் டைம்ல நல்ல சூடா கரகர மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க இது மாதிரி ஒரு தடவை உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் எப்ப செய்வீங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க மைதா மாவு சேர்க்க விருப்பப்படலைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்க கடலை இருந்தா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா முதல்ல இந்த மாவை கையை வச்சு நல்லா ஒண்ணு சேர இது போல கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த உப்பு எண்ணெய் இது ரெண்டுமே இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவு எடுத்து கையில இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிப்படணும். இப்ப இந்த மாவுல எடுத்தோன்னே நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்துட்டு பூரி மாவெல்லாம் நல்லா பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு வந்து நல்லா கொஞ்சம் தளர சாஃப்டா பிசைவோம். பட் ஆனால் பூரி மாவு வந்து நல்லா டைட்டா பிசைவோம். அப்பதான் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காது பூரி. அதனால பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. மாவு இப்ப பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த மாவு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இந்த மாவு வந்து ஊறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா அடிகனமா இருக்கிற ஒரு பேனை அடுப்புல வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்காதீங்க. நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்திருக்கேன். இதுல சேர்த்த தக்காளியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட குழந்தைங்க எல்லாம் விருப்பமா சாப்பிடக்கூடிய வகையில என்னெல்லாம் காய்கறிகள் வச்சிருக்கீங்களோ எதா இருந்தாலும் இதுல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா பீன்ஸையும் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறிகளை நல்லா முதல்ல 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்ட மாதிரி வதக்கிக்கோங்க. நீங்க இது இல்லாத பச்சை பட்டாணி, காலிஃபிளவர், கொடைமிளகா, பீட்ரூட் இருந்தா கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. நீங்க சாட் மசாலா வந்து ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு இந்த காய்கறிகளை வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேருங்க. கண்டிப்பா ஜாஸ்தியா கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காதீங்க. இப்ப இந்த காய்கறிகளை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போறோம். நல்ல லோ ஃப்ளேமா வச்சுட்டு காய்கறிகளை வேக வச்சுக்கலாம். இப்ப கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துலயே நான் லெட் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறேங்க. இதுல சேர்த்திருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. நல்ல பர்ஃபெக்டா காய்கறிகள் எதுவுமே குழையாம உடையாம நம்ம சேர்த்த காய்கறிகளும் ரொம்ப வெறையாவும் இருக்காது. நல்ல ஒரு முழுமையான ஸ்டேஜுக்கு வெந்து வந்திருக்கு. இப்ப நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் சீரக பொடி, ஃபைனலா 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இந்த கெச்சப் சேர்க்கும் போது இது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அவ்வளவுதான். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஈவனா இந்த மாதிரி அடியோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. இதுல கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஈவனா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் மசாலா நல்லா சூடாவே இருக்கும். சோ இந்த மசாலாவை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு கொட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சிருங்க. நம்ம ஸ்டஃப் பண்ணும் போது இந்த மசாலா சூடாவே இருக்கக்கூடாது, நல்லா ஆறி போய் ஜில்லுன்னு தான் இருக்கணும். இப்போ இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சிருந்தோம்ல மைதா மாவு உருண்டை, அதை பார்த்துக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகி போச்சுங்க. இப்ப நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்ப இந்த மைதா மாவு உருண்டையை சின்ன சின்ன உருண்டைகளா மாத்திக்கலாம். நான் வந்து பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு 7 உருண்டையா உருட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி திரட்ட போறோம். அதுக்காக கொஞ்சமா மைதா மாவை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த உருண்டைகளை நல்லா அழுத்தி எந்த அளவுக்கு நம்மளால நைஸா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சதுனால இந்த மாவு நல்லா ஒட்டாம இந்த மாதிரி நல்லா சன்னமா நைஸா திரட்ட வருது. நம்ம தளர பிசைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மைதா மாவுன்றதுனால கையில பிசு பிசுன்னு ஒட்டும். அதனாலதான் நான் மாவு நல்லா டைட்டா பிசைங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, இதே மாதிரி நல்லா எல்லாத்தையுமே சூப்பரா நல்லா தின்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கிறோம். இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்புல ஒரு தவால எண்ணெயெல்லாம் சேர்க்காம
இந்த திரட்டின எல்லா சப்பாத்தியுமே 2 பக்கமும் பெரட்டி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வாட்டி எடுக்க போறோம். நீங்க அதிகமா வாட்டிடக்கூடாதுங்க. இது மாதிரி நம்ம ஏன் செய்யறோம்னா இந்த சப்பாத்தியில உள்ள ஈரம் மட்டும் போகணும். நல்லா இந்த மாதிரி வாட்டி எடுக்கும் போது இதுல இருக்கிற ஈரத்தன்மை போயிடும், நல்லா ட்ரையா வந்துடும். அதுக்காக தான். இதே மாதிரி நீங்க எல்லா சப்பாத்தியுமே ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டி போட்டு வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையுமே வாட்டி எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்லா கரெக்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஷேப்பை மேல வச்சுட்டு மீதமா இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே இதே ஷேப்புக்கு கரெக்டா இது மாதிரி ஒரு நைஃபை பயன்படுத்தி வெட்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட நைஃபை வச்சோ வெட்டிக்கோங்க, இல்லட்டா நீங்க பீஸா கட்டர் இருந்தா கூட நல்லா சரசரன்னு இழுத்து கூட நீங்க கட் பண்ணி கட் பண்ணும் போது ஜாகிரதையா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு சூப்பரான ஒரு சமோசா ஷீட் கிடைச்சிடுச்சுங்க. இப்போ இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணோம் பாத்தீங்களா, இதை நம்ம வேஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ இது நம்ம ஒரு நைஃபையோ இல்லை சிசரையோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டரா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டா கட் பண்றேன், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா குட்டி குட்டியா கூட கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கைகளால உதுத்து விட்டு அப்படியே ஃபேன் காத்துக்கு கீழே கூட உணர விட்டுருங்க. இது ஒரு ஓரமா உணரிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம ஒரு கிண்ணத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்டா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சமோசா ஷீட், அந்த ஷீட் எடுத்து தட்டுல வச்சுக்கோங்க. அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ஸ்டஃபிங் மசாலாவையும் உள்ள ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த மைதா பேஸ்ட்டை தொட்டு இந்த 4 கார்னர்லயுமே அப்ளை பண்ணி விட்டுறலாம். நீங்க சூடா இருக்கிற மசாலாவை உள்ள வைக்கும் போது வேர்த்து விடும், அதனாலதான் மசாலாவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்ப இந்த 2 கார்னரையுமே ஃபோல்டு பண்ணி விட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்ப ஒரு பக்கம் ஒட்டினதுக்கு அப்புறம் அது மேல கொஞ்சமா மைதா பேஸ்ட்டை வச்சுட்டு இன்னொரு கார்னரையும் எடுத்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுறலாம். மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா கை விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டா அழுத்தி விடுங்க, அப்பதான் பிரியாம இருக்கும். இப்ப அப்படியே எடுத்துட்டு இந்த 2 கார்னரையுமே விரலை வச்சு நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. நல்லா அழுத்தியே பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம பொரிக்கும் போது மசாலா எதுவுமே நல்லா வெளியில வராம இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சூப்பரா சமோசா ஷீட்டுக்குள்ள இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அழகா பேக் பண்ணியாச்சு. இப்ப இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சமோசா ஷீட்லயுமே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு பேக் பண்ணிட்டோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்ததா அடுப்புல ஒரு கடாயில சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த பீசஸ் எல்லாத்தையுமே 1-2 சேர்த்துட்டு இதுல பொரிச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கேஸோட தீயை நல்லா மிதமாவே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் மாவு உள்ள நல்லா வெந்து வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நான் இந்த ஷீட் இன்னைக்கு மைதால செஞ்சிருக்கேன். உங்களுக்கு மைதால செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவுல கூட செஞ்சுக்கலாம். இதே டேஸ்ட் அதுலயும் இருக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா ஒரு கலர் மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு மாத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க எல்லா பீசஸையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த கார்னர் பீஸ் எல்லாம் கட் பண்ணோம்ல, அது நல்லா ஈரம் இல்லாத உணர்ந்து வந்துருச்சு. உணர்ந்ததுக்கு அப்புறமா அதையும் எண்ணெயில போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சிருங்க. இப்ப நல்லா உணர வச்சுட்டு ஃப்ரை பண்றதுனால அதிகமா எண்ணெய் குடிக்காது. இப்ப பாருங்க, இதே மாதிரி நீங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொரிச்சிட்டு வேற ஒரு இதுல மாத்திக்கலாம். இப்ப பொரிச்ச இது எல்லாத்தையுமே வேற ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்ப இந்த பீசஸ்ல மட்டும் கொஞ்சமா மிளகா பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விடும்போது இந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா ஒன்னா போய் மிக்ஸ் ஆகும். இப்ப பாருங்க, நம்ம கட் பண்ணி வேஸ்டா போட்ட பீசஸ் எல்லாமே இதுவுமே ஒரு ஸ்நாக்காவே மாறிடுச்சு. நல்லா இது போல கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். அடுத்ததா நம்ம சூப்பரா ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்ப பாருங்க, நல்ல மொறுன்னு உள்ள டேஸ்டான ஸ்டஃபிங்கோட சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க டொமேட்டோ கெச்சப் கூட எல்லாம் தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.